சரோ 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 மாங்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஏமா இது மாங்காய் சரோ சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்குன்னு கேட்டான்னு சொன்னேன்ல, அவளுக்காக தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன். ஏமா அவ ஆசைப்பட்டு கேட்டல்ல, அவ வேற மாசமா இருக்கா. இந்த நேரத்துல ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் நீ தானே சொன்ன. சாப்பிடலான்னு சொன்னதுனால தான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்தேம்மா. ஏமா ஆசை தீர சாப்பிடட்டும். நீ எவ்வளோ சாப்பிடாதுன்னா சொல்லாதம்மா, வருத்தப்படுவா. சரோ சரோ சரோமா உனக்கு பிடிச்சத கொண்டு வந்திருக்கேன் வா. மாங்க சரோ கேட்டல்ல, அதுக்கு தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. ஆமா சரோ ஆசையா இருக்குன்னு கேட்டல்ல, எடுத்து சாப்பிடு. நல்ல புளிப்பா இருக்கும். நம்ம தோட்டத்திலேயே புளிப்பான மாங்காய் இதுதான். நம்ம தோட்டத்துல இருந்து மொத்த மாங்காயும் பறிச்சிட்டேன். கொஞ்சம் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மீதி மாங்காய் பூரா அங்க இருக்கு. அப்புறமா அதையும் எடுத்துட்டு வரேன். இதை முதல்ல சாப்பிடு சரோ. மாங்காய் சரோ நீ தானே கேட்டா. என்னாச்சு சரோ பத்தலையா? ஏமா அப்படின்னா அதிகமா இருக்கோ? ஏமா சரோக்கு பிடிக்கல அப்படின்னா பாதியை ஊறுகாய் போட்டுரு. கொஞ்சம் அவ சாப்பிடட்டும். மீதி மாங்காய் பச்சடி போடு, அதுவும் நல்லா இருக்கும். மீதி இருந்தா வெட்டி உப்புல போட்டு காய போடு. ஏமா சரோ ஆசைப்பட்டாலம்மா. என் பொண்டாட்டி மாசமா இருக்கா. அவ முதல் முறையே என்கிட்ட ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. அதை வாங்கிட்டு வந்து நான் கொடுக்கல. என்ன மனுஷன் நீயே சொல்லு. இல்ல என்னென்ன வேலை பார்த்து வச்சிருக்கா அகிலாண்டோ? இவன் என்ன வேலை பார்த்திருக்கான் பாரு அகிலாண்டோ. தோட்டத்துல இருந்த மொத்த மாங்காயும் பறிச்சு வச்சிருக்கான். அங்க என்னடானா அவ்வளவு மாங்காயும் பறிச்சு போட்டு வச்சிருக்கான். இங்க பார்த்தா வீட்டுல இவ்வளவு அள்ளி கொண்டு வச்சிருக்கான். எதுக்கு நீ இவ்வளவு மாங்காய் பறிச்சுட்டு வர சொன்னா? ஒரு ஊருக்கே சமைக்கணும்னா கூட இவ்வளவு மாங்காய் தேவைப்படாது. வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு மாங்காய்? நீ எதுவும் தனியா வியாபாரம் பண்ண போறியோ? இல்ல எதுக்குல இந்த வேலை பார்த்த நீ? எப்பா சர மாசமா இருக்கல, அவ மாங்காய் சாப்பிடனே ஆசைப்பட்டா. அதான் மாங்காய் பறிச்சுட்டு வந்தேப்பா. மாசமா இருக்க பிள்ளை ஆசைப்பட்டா இவ்வளவு மாங்காய பறிச்சுட்டு வருவா? இதை தின்னா அவ என்னத்துக்கலாவா? அவ வயிற்றுல இருக்க பிள்ளை என்னத்துக்கலாவா? ஒரு காய் ரெண்டு காய் பறிச்சுட்டு வந்து கொடுப்பாவ கேள்விப்பட்டிருக்கோம். என்னல இப்படி ஒரு அநியாயமான விஷயம் பண்ணி வச்சிருக்க நீ? இவ்வளவு மாங்காய் தின்னா இந்த பிள்ளை என்னத்துக்கலாவா? ஏம்மா நீ இவ்வளவு மாங்காய் கேட்டியா வாங்கிட்ட? இல்ல மாமா, மாங்காய் சாப்பிடக்கு ஆசையா இருக்குன்னு தான் சொன்னேன். உங்க மகன் தான் இவ்வளத்தையும் பறிச்சுட்டு வந்திருக்காரு. யாருல இப்படி கூறுகட்டத்தனமான வேலையை பாப்பா? மண்டையில அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எப்பா சாரோ ஆசைப்பட்டு கேட்டால, அதான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தேன். ஆசைப்பட்டா அவ்வளோத்தையும் மேல பறிச்சுட்டு வருவாவ. நாளைக்கு பறிக்க கூட ஒத்த காயை விட்டு வைக்கல, அப்படியே மொத்தமால மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கா. வீட்டுல இப்படி போட்டு வச்சிருந்தா எல்லாம் மாங்கவும் நல்லா இருக்குமால. எதுக்குதான் இப்படி ஒரு வேலை பார்த்தியோ தெரியல. அதுக்கு இப்படியா? என்ன பண்ணுவே ஏன் செய்வே எனக்கு தெரியாது. அவ்வளவு மாங்காய மூட்டையை போட்டு நீ மார்க்கெட்டுக்கு அனுப்புற. இப்போ இந்த பிள்ளைக்கு வேணா 2 மாங்காய் மட்டும் வச்சுட்டு மத்ததெல்லாம் மூட்டையை போடல. நேரத்தை கடத்தாது சொல்லிவிட்டேன். அகிலாண்டோ இங்க மட்டுமா கிடக்கு? தோட்டத்துல பறிச்சு குமிச்சு வச்சிருக்காங்க, அங்க வந்து பாரு. ஏம்மா எல்லாத்தையுமா கொடுக்கணும் சாரோக்கு சாப்பிடுறதுக்கு? சரிம்மா. அதுக்குன்னு எப்படியா?
அதுவும் இதுவும் ஒண்ணா? ரெண்டும் ஒண்ணுதான். உங்கள மாதிரி தானே உங்க பிள்ளையா இருக்கா. சரி சரி, தோட்டத்துக்கு சாப்பாடு கொடுத்து விடு, நான் வாரேன். மார்மாவளே, நீ எதுவும் நினைக்காதம்மா. திங்கிறதுக்கு மாங்காய் எடுத்துட்டு போம்மா. சரிதே. மீனுக்குட்டி, இப்படியே பைக்ல போயிட்டே இருக்கலான்னு தோணுது. ஏங்க முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு பத்திரிக்கையை கொடுத்துருவோம். அதுக்கு வரவு வேணா எங்கனாலும் போகலாம். சரி மீனுக்குட்டி, முதல்ல சம்மந்தி வீட்டுக்கு அப்புறம் உங்க அண்ணன் வீட்டுக்கு 2 பேருக்கும் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வர வழியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு மெதுவா நைட்டு லேட்டா வீட்டுக்கு போகலாம். ஏங்க மைனை தேடிட்டு இருப்பாங்க, பிள்ளைய ஒத்தையில வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். அவ ஏன் பொண்ணு, அவ இருந்துக்கிடுவா. இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் மீனுக்குட்டி. சரி சரி, சீக்கிரம் வாட்டுங்க. சுபங்களா, ஏங்க அக்கா. அவளை போய் இந்த நேரத்துல எதுக்கு நினைச்சிட்டு இருக்கா மீனுக்குட்டி? நாளா நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது கூட அவளை நினைக்க மாட்டேன். அவளை நினைச்சா எனக்கு ஜீரணமே ஆகாது மீனுக்குட்டி. ஏங்க அப்படி சொல்லாதீங்க அக்கா. அவ கிடக்கா சுண்டக்கா, ஒண்ணுத்துக்கு ஆவாத பாவக்கா. ஏங்க பின்னாடி அக்கா. அட நீ வேற மீனுக்குட்டி, பின்னாடி முன்னாடின்னு அவளை வேற நினைச்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கியா, நம்மளால வாழவே முடியாது. பின்னாடி நடக்கிறது பின்னாடி பாத்துக்கலாம், இப்ப நடக்கிறது மட்டும் நீ சந்தோஷமா என்ஜாய் பண்ணு. மாப்பிள்ளை வீடு பக்கத்துல வந்துருச்சு. ஏங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டாம். ஏன், எதுக்கு மீனுக்குட்டி? எனக்கே மாரி உனக்கும் ஆசை வந்துட்டா பைக்ல போயிட்டே இருக்கணும்னு. நீ சொன்னா சரிதான், போயிட்டு திரும்பி வரும்போது போவோமா? ஐயோ, எப்பவுமே போக முடியாது. ஏன், எதுக்கு போக முடியாது? ஏங்க பின்னாடி அக்கா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யாரு, ராசத்தியா? ஆமாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எப்படி வரா? நம்மள மாதிரியே பைக்ல செல்லமா ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க பின்னாடி உட்கார்ந்து வராங்க. அட பாவி செல்லம்மா, அவ பார்த்த வேலை தானே இது? சரிங்க, இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா சரி வராது. வீட்டை கண்டுபிடிச்சிருவா, அதுக்கு தான் ஃபாலோ பண்ணிட்டு வராவனே நினைக்கேன். நீங்க வேற வழியா போங்க, கொஞ்சம் வேகமா போங்க. இந்த செல்லம்மாவை நம்பி நானும் உண்மையை சொன்னேன் பாரு, என்னையே தான் சொல்லணும். நீங்க எதுக்கு அவங்க கிட்ட உண்மையை சொன்னீங்க? நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு தெரியாம வர வேண்டியதானே. அப்படி வந்திருந்தா நம்மள கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அதான் தப்பு பண்ணிட்டேன் மீனுக்குட்டி, இனி யாரையும் நம்ப மாட்டேன். சரிங்க, வேகமா போங்க, அப்பதான் அவங்க நம்மள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப என் வேகத்தை பாரு. செல்லம்மா, அவன் வேகமா போற மாதிரி இருக்கு பாரு, நீ வேகமா போ. ஏக்கா, இது முழு வேகமே இவ்வளவுதான்க்கா. இதுவே ஒரு ஓட்ட வண்டி, இவ்வளவுதான் வேகத்துல போவோம். அதனால தான் நானே பொறுமையா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சு அண்ணனுக்கு திடீர்னு இவ்வளவு ஃபாஸ்டா போறாரு? தெரியலையே, அவ பின்னாடி இருந்த உடனே இவனால மெதுவா ஓட்ட முடியலன்னு நினைக்கேன். அதை இப்படி வேகமா போறான். ஏக்கா ரொம்ப வேகமா போறாருக்கா. நீயும் ஃபாஸ்டா போ செல்லம்மா. ஏக்கா இன்னும் வண்டி போக மாட்டேங்குதே, என்ன பண்றது? வேளங்கீரம், உன்னை நம்பி வந்த பேர் என்னைய தான் சொல்லணும். வேகமா போ செல்லம்மா, அவர் அந்த பக்கம் திரும்ப போறாரு. சரிக்கா. ராசத்தியக்கா, அண்ணனை எங்கேயுமே காணுமேக்கா. அவ்வளவு வேகமா அவளை கூட்டிட்டு ஓடிட்டான். நீ என்னடானா இங்கே உருட்டிட்டு இருக்கா? இதுக்குதான் சொன்னேன் வேகமா போ வேகமா போன்னு. ஏக்கா, இந்த ஓட்ட வண்டி அவ்வளவு வேகத்துல தான் போகுது. நான் என்னத்த செய்ய? அவ கூட பார்க்கும் போதே அவனை 2 வேலு வெளுத்தாது வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன். எல்லாத்தையும் நீ தான் செல்லமா கெடுத்துட்டா. என் புருஷன் அவ கூட பைக்ல போனதே என் கண்ணால பார்க்க வச்சு ஒண்ணுமே செய்யாம ஆக்கிவிட்டா. அப்பவே போய் 4 மிதி வச்சிருந்தா அந்த மனுஷன் ஒழுங்கா என் கூட வந்திருப்பான். இப்படி பண்ணிட்டே செல்லம்மா. ராசத்தியக்கா, நான் வீட்டை கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சேன்க்கா. அதனால தானே உங்களை பொறுமையா இருங்க அண்ணே. திடீர்னு அண்ணே இவ்வளவு வேகமா பைக் ஓட்டிட்டு போவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆமா, எதுக்கு அண்ணே இவ்வளவு வேகமா பைக் ஓட்டிட்டு போறாரு? யாருக்கு தெரியும்? பின்னாடி உட்கார்ந்து போனாலே அவதான் சொல்லியிருப்பாளா இருக்கும். இவ்வளவு தூரம் வந்து ஒண்ணும் செய்ய முடியாம போச்சே. அவ கூட பார்க்கும்போதே 2 மிதி மிதிச்சிருந்தா கூட ஆத்திரம் அடங்கியிருக்கும். இப்படி அவ கூட வழி அனுப்பி வச்ச மாதிரிலாம் ஆகி போச்சு. ஏக்கா, வீட்டை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுக்கா, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. வீடு பொல்லாத வீடு, என் புருஷனே போயிட்டா நானே வேதனையில இருக்கேன். அந்த வீடா இப்ப எனக்கு முக்கியம். வண்டி எடுச்சலமா அவன் எந்த அளவு போனான்னு போய் பாப்போம். வீடை விட இப்ப எனக்கு அம்மா தான் முக்கியம். அவ கூட என்ன மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு பைக்ல கூட்டிட்டு போறா. எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு, பைக்கை எடுச்சலமா. சரிக்கா. மீனுக்குட்டி, அந்த ராட்சசி பின்னாடி வராளான்னு பாரு. இல்லங்க, அவியல காணோம். ஓட்டுன ஓட்ட அப்படி, நான் எப்படி ஸ்பீடா வந்து எஸ்கேப் ஆனேன் பத்தியா மீனுக்குட்டி? ஆமாங்க, சூப்பரா எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆனா வீட்டுக்கு போனவொடனே கேப்பாவல என்ன பண்ணுவீங்க? ஐயோ, அதை நினைச்சாதான் பயமா இருக்கு.
வாங்க 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 சம்மந்தி. வாங்க சம்மந்தி வாங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சம்மந்தி. வாங்க வந்து உட்காருங்க. முதல்ல பத்திரிக்கை வாங்கிடுங்க சம்மந்தி, அதுக்கப்புறம் உட்காந்து சாவகாசமா பேசுவோம். சரி சம்மந்தி. என்னே 2 பேரும் சேர்ந்து வாங்குங்க. சம்மந்தி கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரி சம்மந்தி. உட்காருங்க. ஆமா சம்மந்தி உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சம்மந்தி எங்க மாப்பிள்ளைங்க? நீங்க காலையிலே வந்துருவீங்கன்னா வீட்டில தான் இருந்தான். இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவசரம்னு ஃபோன் வந்துச்சு, அதான் சம்மந்தி போயிருக்கான். ஃபோன் போட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம் சம்மந்தி, மாப்பிள்ளை வேலையை பார்க்கட்டும். சரி சம்மந்தி உட்காருங்க.